தற்போதைய அண்மை செய்தி. புஷ்பா 2 திரையிடலின் போது மரணம் அடைந்த பெண் குறித்து நடிகர் அல்லு அர்ஜுனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். 4 மணி நேரம் நடைபெற்ற இந்த விசாரணையானது நிறைவடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவியா, உங்க கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. புஷ்பா பட திரையிடலின் போது தொடர்ந்து கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக ஹைதராபாத்தில் உள்ள காவல் நிலையத்தில் நடிகர் அல்லு அர்ஜுனிடம் 4 மணி நேரமாக நடைபெற்று வந்த விசாரணையானது தற்போது முடிவுற்றிருக்கிறது. முன்னதாக புஷ்பா 2 சிறப்பு காட்சி ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கில் டிசம்பர் 4ஆம் தேதி இரவு திரையிடப்பட்டது. அப்போது ரசிகர்களுடன் படம் பார்ப்பதற்காக எந்தவித முன்னறிவிப்புமின்றி அல்லு அர்ஜுன் திரையரங்கிற்கு வந்தார். அப்போது திரையரங்கில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட நிலையில் இந்த நெரிசலில் சிக்கி 35 வயதான ரேவதி என்ற பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது மகனும் 9 வயது சிறுவனுமான ஸ்ரீ தேஜா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார். அவர் தொடர்ந்து கோமா நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பெண் உயிரிழந்த வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் மற்றும் சந்தியா திரையரங்க உரிமையாளர்கள் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து சில மணி நேரங்களிலேயே நடிகர் அல்லு அர்ஜுன் ஜாமீன் பெற்று சிறையிலிருந்து விடுதலையானார். இதனைத் தொடர்ந்து பெண் உயிரிழந்த வழக்கில் நீதி கேட்டு அடையாளம் தெரியாத நபர்கள் 6 பேர் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தினர். அதோடு தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியும் அல்லு அர்ஜுன் மீது பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். தொடர்ந்து அல்லு அர்ஜுன் விவகாரமானது தெலுங்கானா அரசியல் களத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து அரசியலில் பூதாகரமாக வெடித்துள்ள இந்த பிரச்சனை தொடர்பாக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அல்லு அர்ஜுன் மீது குற்றம் சாட்டியிருந்தார். தொடர்ந்து சிறப்பு காட்சியில் பெண் உயிரிழந்த வழக்கில் அல்லு அர்ஜுன் இன்று காலை 11 மணிக்கு விசாரணைக்கு ஆஜராகும்படி சிக்கட்பள்ளி காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகும்படி தொடர்ந்து சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் பரபரப்புகளுக்கு மத்தியிலும் அவரது வீட்டிலிருந்து தொடர்ந்து கிளம்பி அவர் 11 மணிக்கு சென்றடைந்தார். தொடர்ந்து 4 மணி நேரமாக இந்த விசாரணையானது நடைபெற்றது. முன்னறிவிப்பின்றி அந்த திரையரங்கிற்கு சென்றது ஏன், கூட்ட நெரிசல் ஏற்படும் வரை அந்த இடத்திலிருந்து விலகாதது ஏன் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து 4 மணி நேரமாக நடைபெற்று வந்த விசாரணை முடிவுற்ற நிலையில் அவர் தற்போது சிக்கட்பள்ளி காவல் நிலையத்திலிருந்து தொடர்ந்து தனது வீட்டுக்கு திரும்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி காவியா.